ஹூ இஸ் பெஸ்ட் மாம்? என்ன சார் இது அன்னையர் தினம் அதுமா யார் சிறந்த அம்மான்னு கேட்குறீங்களே? அம்மானாவே சிறந்தவ தானே, என்ன கிரிஞ்சாலாம் பதில் சொல்ல வேணாம். அம்மா என்றாலே சிறந்தவர் தான் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆக சிறந்தவளாக தலையானவளாக இருக்கும் அம்மா யார் இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா? அது யாருன்றதான் இன்னைக்கு காணொலியில் பார்க்க போறோம். வாங்க போலாம். பாவேந்தர் பாரதிதாசன் 18 வயதிலேயே தமிழ் ஆசிரியராக புதுவையில நிரவி என்ற ஊர்ல பணி போயிட்டாரு. அவர் அந்த ஊருக்கு போகும்போது 18 வயசுல ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரும்போது, இங்க போறான் பாரு இந்த பொடி பையன் தாயா இந்த ஊர்லயே தமிழ் ஆசிரியர்னு போறவங்க வரவங்களும் கிண்டல் பண்ணுவாங்களாம். அந்த ஊர்ல விசுவலிங்கம்னு ஒரு பெரியவர் இருக்காரு. அவரோட ஆசிரியர் ராமசாமி புலவர்னு ஒரு பெரும் புலவர் இருந்தாரு. அவங்க ரெண்டு பேரும் திண்ணையில உட்காந்துக்கிட்டு போற வரவங்க எல்லாம் வம்பிழுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். அப்படி ஒரு நாள் இந்த பாரதிதாசன் வந்து கொண்டிருக்கும் போது இந்த விசுவலிங்கம் ஐயா வந்து ராமசாமி புலவர்கிட்ட, இந்த போறான் பாத்தீங்களா இந்த சின்ன பையன் தான் இந்த ஊர் தமிழ் வாத்தியாருன்னு கிண்டல் அடிச்சிருக்காரு. எங்க அவர் கூப்பிடுங்க ஒரு கேள்வி கேட்போம்ட்டு ராமசாமி புலவர் தன்னுடைய புலமையை காட்டுறதுக்காக பாவேந்தரை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு. புலவராக இருப்பதனால் அவருக்கான மரியாதையை கொடுத்து பாவேந்தரும் தென்னையில உட்காந்துருக்காரு. உட்காந்தனே ஒரு பாடலை சொல்லி விளக்கம் கேட்டிருக்காரு. இலை படர்ந்த பொய்கை இட தழுதல் கண்டு முளை சுரந்த அன்னையோ முன்னி நிலை விளம்ப கொங்கை சுரந்த அருள் கோமாலோ சம்பந்தா இங்கு உயர்ந்தால் ஆர் சொல் எனக்கு இன்னும் ஒரு பாடலை சொல்லி இதுல வந்து ரெண்டு அம்மாக்களை சொல்றாங்க. ஞான சம்பந்தர் அழும்போது பால் தந்த உமையவள் சொல்றப்ப சிவபெருமானின் துணைவியாகவும் நமக்கெல்லாம் இறைவியாக இருக்கிற உமையம்மைய சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த செய்தியை கேட்டு பால் சுரந்த பாண்டிமா தேவி மங்கையர்க்கரசியை வந்து இந்த பாடல்ல இருக்காங்க. இந்த ரெண்டு அம்மால யார் சிறந்த அம்மா எங்க சொல்லுங்க பார்ப்போம்னு பாவேந்தர் பாரதிதாசனை ஒரு கிடுக்கு பிடிப்பதை நினைச்சு ராமசாமி புலவர் கேள்வி கேட்கிறாரு. அப்ப பாவேந்தர் பாரதிதாசன் சட்டனை எதையும் யோசிக்காம டக்குன்னு சொன்னாரு, மங்கையர்க்கரசி பாண்டிமா தேவி தான் ஆக சிறந்த அம்மான்னு சொல்லியிருக்காரு. இந்த ராமசாமி புலவருக்கு புரியல. அதை பற்றி நீ சொல்ற இறைவனின் மனைவியாக இருக்கிற சிவபெருமானின் உமையம்மையே இறங்கி வந்து ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்துருக்கா. அவளை விட மங்கையர்க்கரசி பாண்டிமா தேவி ஆக சிறந்தவளான்னு இவர் கேட்கவும், ஆமாம் உமையம்மையை விட ஆக சிறந்த தாய் யாருன்னா பாண்டிமா தேவி தான் மீண்டும் பாவேந்தர் அடித்து சொல்லவும், எப்படின்னு கேட்கவும் பாவேந்தர் சொல்றாரு, குழந்தை பசிக்கு அழும் முன்பே அதை உணர்ந்து பசியாற்றுபவள், பால் சுரந்து பசியாற்றுபவள் தலையன்புடையவள் முதன்மையான தாய். குழந்தை பசியால் அழுவதை தன் செவியால் கேட்டு ஓடி வந்து பசியாற்றுபவள் இடையன்புடையவள். குழந்தை பசியால் அழுவதை கண்டு பசியாற்றுபவள், கண்களால் கண்டு ஓடி போய் பால் ஊற்றி பசியாற்றுபவள் கடையன்புடையவள்னு 3 வகையா அம்மாவுக்குள்ள பிரிக்கலாம். ஆனா ஞானசம்பந்தர் அழுத உடனே உமையம்மை பால் புகட்டல. சிவபெருமான் வந்து அறிவுறுத்திய பின்பு, இறைவன் உணர்த்திய பின்புதான் உமையம்மை வந்து ஞானசம்பந்தருக்கு பால் ஊட்டினா. அப்ப குழந்தை அழுவதை கண்ட பிறகும் பால் ஊட்டாமல் இறைவன் சொன்னது பின் பால் ஊட்டியனால்தான் இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா உமையம்மையை வந்து முளை சுரந்த அன்னையோன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, அதாவது இறந்த காலத்துல நடந்துருச்சு பாஸ்ட் டென்ஸ்ல. இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்பதை அரசவையில் பாண்டிமா தேவியிடம் சொல்வதை கேட்ட உடனேயே கருணையால் தன் மார்பகங்கள் விம்மி பால் சுரந்த கொங்கை சுரந்த கோமகள் அருட்கோமகள்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வரையில அருள் யாரிடமிருந்து கிடைக்கும்? இறைவனிடமிருந்து தான் அருள் கிடைக்கும். அப்ப இறைவியாக இருக்கிற உமாதேவிக்கு கொடுக்காத அருளை இந்த புலவன் பாடலில் கொங்கை சுரந்த அருட்கோமால் என்று பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசி தான் குறிப்பிட்டிருக்காரு. மங்கையர்க்கரசி தான் ஆக சிறந்தவள் என்று பாவேந்தர் சொன்னே. அந்த இடத்துல ஒரு நிமிஷம் ஸ்டக்காய் நிற்கிறார் ராமசாமி புலவர். அன்று இரவே போய் பாவேந்தர் பாரதிதாசனை வீட்டை தட்டி, இப்படி ஒரு தமிழ் புலமை வாய்ந்த ஒரு ஆசிரியர் நிரவி இந்த ஊருக்கு கிடைத்தது பெரும் பேரு என்றார். அந்த நிகழ்வுக்கு அப்புறம் நிரவியில் பாவேந்தர் பாரதிதாசனின் பெயரும் புகழும் பரவியதுன்னு சொல்லுவாங்க. குழந்தையின் பசியை அறிந்து பாலூட்டுபவள் தாய், குழந்தையின் பசியை உணர்ந்து பசி வருவதற்கு முன்பே இந்த நேரத்தில் குழந்தைக்கு பசிக்கும் என்பதை உணர்ந்து பாலூட்டுபவள் அன்னை. நம் வீட்டில் இருக்கும் அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்.